அடடா, என்ன இதெல்லாம்? அண்ணன் கோட்டுக்கெல்லாம் பொத்தான் இல்ல, புது பொத்தான் தச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய வேலை, நீங்க செய்றீங்க. இந்த வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையில இருந்து நான் உண்டு, நல்ல டிரஸ் உண்டு. படிப்புல பூஜ்யமா இருந்தாலும் டிரஸ்ல ஒண்ணு குறைச்சலடான்னு பள்ளிக்கூடத்துல எல்லா பையனும் கிண்டல் பண்ணுவானுவோ. நான் கவலைப்படுறது இல்ல. நல்ல டிரஸ் போடாட்டி நமக்கு பிடிக்காது. விட்டுருங்க. ஐயோ, என்ன இது நீங்க தனியா இருக்கிறீங்க? இந்த வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி போதும், உடம்புக்கு ஏதாவது வந்துரு போது வீட்டுக்கு போங்க. உடம்ப தேத்துறதுக்கு தானே இந்த வேலையெல்லாம் செய்யறேன். சொன்னா கேட்க மாட்டீங்க. நீங்க தான் வேலைக்காரன் அனுப்பிச்சா திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறீங்க. இன்னைக்கு தண்ணி பூரா இறச்சி வச்சுட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். ஐயோ ராமா, நல்லா இருக்கு. ஐயங்க, இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு இருக்கு? இந்த வேலையெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிதான், உங்களுக்கு பிடிக்காத வேலையே இல்ல போல இருக்கு. கண்ணு கிட்ட கை வைக்காதீங்க, கண்ணு எரிய போகுது. கண்ணு சில்லுன்னு இருக்கு. நல்லா இருந்துச்சு. போங்க போங்க, முதல்ல மோத்த ஆரம்பிக்கீங்க. போங்க. வழி இப்படி நேரா நேரா இப்படிதான் இப்படிதான். நீங்களா? ஏன் நீ பயந்துட்டீங்களா? ஆமா, துப்பாக்கியை பார்த்துதான். எதுக்கு இதெல்லாம்? நான் புலி வேட்டைக்கு போறேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். புலி வேட்டைக்கா? ஆமா. இருட்டாக போகுது. இந்த நேரம் தான் வேட்டைக்கு சௌரியம். மிருகங்களை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்காதா? எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து இதெல்லாம் பழகி போச்சு. அண்ணி, நீங்க ஒரு நாளைக்கு அண்ணன் கூட வேட்டைக்கு வரீங்களா? நான் மிருகங்களை எல்லாம் காட்டுறேன். ஐயோ, நான் மாட்டேன், எனக்கு பயமா இருக்கும். பாக்குறதுக்கு முன்னால அப்படித்தான் இருக்கும், அப்புறம் பயம் தெளிஞ்சு போயிடும். ஆமா, அண்ணன் எங்க? வாசகசாலைக்கு போயிருக்காங்க. ஏ, அவங்க கூட வேட்டையாடுவாங்களா? அண்ணன் பயந்தாங்களே, துப்பாக்கி கூட பிடிக்க தெரியாது. ஆமா, நீங்க எப்ப திரும்பி வருவீங்க? காலையில வந்துருவேன். ராத்திரி புறம் காட்டுலயேவா இருப்பீங்க? துணைக்கு இதோ அண்ணி, நான் வரும்போது காட்டு தோட்டம் வழியா தான் வருவேன். உங்களுக்கு எந்த பழம் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க, நான் கொண்டுட்டு வரேன். உங்க அண்ணனுக்கு எந்த பழம் பிடிக்குமோ அதை கொண்டு வாங்க. அண்ணனுக்கு உங்க பேர் கொண்ட பழம் தான் பிடிக்கும். என் பேர் கொண்ட பழமா? ஓஹோ, சீதா பழமா? ஏ, அந்த பேரை நீங்க சொல்ல மாட்டீங்களா? இல்ல, நான் முன்னால சொல்லிட்டு இருந்தேன். அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பேரை நான் சொல்றது இல்ல. இருங்க, காஃபி கொண்டு வரேன். பலகாரம் ஏதாவது சாப்பிடுறீங்களா? காபி மட்டும் போதும். என்ன அன்பு, என்ன அன்பு! எனக்கு கிடைச்ச இரண்டாவது தாய். இந்தாங்க, சாப்பிடுங்க. அண்ணா வந்து நான் வேட்டைக்கு போயிருக்கிறதா சொல்லிருந்தேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அண்ணி மேல பக்தி, அண்ணங்கிட்ட பாசம், வில்லுக்கு பதில் துப்பாக்கி. அப்படியே லட்சுமணர் தான். எங்கடா வந்த? நீங்க வேட்டைக்கு போறீங்கன்னு தெரிஞ்சு வந்தேங்க. நீங்க கொண்டு போங்க. நான் மட்டும் போது, நீ வீட்டுக்கு போ. இல்லைங்க, எனக்கு வேட்டை ஆட நல்லா தெரியுங்க. நான் வர்றேங்க. வேட்டையாட தெரியுமா? தெரியுங்க. வா. அண்ணே, அண்ணி, என்னாச்சு? என்னாச்சு? சுட்டுட்டேன். அடேயப்பா, ரொம்ப பெரிய சைஸ். அண்ணி, நீங்களும் போய் பாருங்க. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு, நான் மாட்டேன். செத்து போச்சு, சும்மா பாருங்க. இந்தாங்க, அண்ணனுக்கு பிடித்தமான பழம். என்ன? சீதா பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியுமே. உனக்கு எப்படி தெரியும்? உங்க தம்பி தான் சொன்னார். அதான் நான் பார்த்தேன். சரி, நான் போயிட்டு வரேன். எங்கடா போற? டிஃபன் சாப்பிட்டு போலாமா? நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்ல. பரவாயில்ல, வாங்க.
எலை கொண்டுட்டு போய் உரிச்சு போடுங்கடாது. இத வேற கையில வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வர போட. குளிக்கிறதா? குளிக்கிறதா இருந்தா வேற டிரஸ் வேணுமே. ஏன் சார் நம்ம டிரஸ் போட்டுக்க மாட்டீங்களா? உன் டிரஸ் எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். பரவாயில்ல, கூட குழுவுக்கு சௌரியமா இருக்கும். வெந்நீர் தயாரா இருக்கு. வந்துட்டேன். நல்லா இருக்கு. சோழ காட்டுல காவலுக்காக வச்சிருப்பாங்களே பொம்மை. அண்ணன் சட்டை எவ்வளவு கரெக்டா இருக்கு நமக்கு. ஆமா ஆமா, உங்க அண்ணன் சாப்பிடாம உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடுங்க. ஏன் ரொம்ப உரப்பா? யார் செஞ்சாது? ஏன் நான் தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியல. என்ன வேணுமோ சொல்லுங்க, ஒரு நிமிஷத்துல கொண்டு வந்துறேன். இப்ப நான் சாப்பிட்டதுதான் எனக்கு பிடிக்கும். அதுதான் நல்லா இருக்கு. அது யாரு செஞ்சான்னு கேட்டேன். நல்ல வேலை உங்க அண்ணி மூர்ச்சியாகாம இருந்தாலே அதுவே போதும். சீதா வாங்கத்த. வாங்கம்மா. ஏன்பா நீ இங்கேயா இருக்க? எப்ப வந்த? அவன் வந்து ரொம்ப நாள் ஆச்சே. ஏமா? ஒண்ணு இல்லப்பா, நேத்து சாயந்தரம் வேட்டைக்கு போனவன் விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வர காணுமே. உன்னையாவது அனுப்பிச்சு பாத்துட்டு வர சொல்லலாம்னு வந்தேன். நான் என்ன சின்ன பிள்ளைன்னு என்ன? உட்காருங்க அத்தை, நீங்களும் சாப்பிடுங்க. இருக்கட்டும்மா, என் பிள்ளைங்களுக்கு நீ பரிமாற அழக நான் பாக்குறதே போதும். அம்மா, அண்ணியோட சமையலுக்கு சாப்பிடலையே. சாப்பிட்டு பாரு, உன் சமையலோட நல்லா இருக்கு. சரிதான், இனிமே சாப்பாட்டுக்கு இங்கேயே வந்துருவே போல இருக்கு. ஆமா, ஏன்பா புளிய சுட்டுட்டியா? ஒற்றை அடி தலை. ஐயோ, தலை அடி அடிச்சாச்சு. அண்ணா, இன்னொரு சமாச்சாரம் இல்ல. நான் புலியை சுட்டதுக்கும் நம்ம 2 பேர் கல்யாணத்துக்குமா சேர்த்து நம்ம பண்ணை ஆளுங்க காட்டுல ஒரு விருந்து வச்சிருக்காங்க. நாளைக்கு நாம இங்க போகணும். ஓஎஸ், அப்படியே சீதாவரம் எஸ்டேட்ட பார்த்தா போல இருக்கும். இந்த சமயத்துல தங்கச்சி மீனாவும் இங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆமா. மகாசனங்களை நம்ம அளப்புக்கு மதிப்பு வச்சு சாமி அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் இங்க வந்திருக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருமையையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. ஆனா இன்னதொரு அவங்களுடைய சம்சாரம் வராததுதான் ஒரு குறையா இருக்குது. சாமி அவங்களுடைய குடிஜனங்களாகிய நாம ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறோம். அதுக்கு காரணம் சாமி அவங்களுடைய ஒசந்த குணமும் அவங்க நம்ம பேர்ல வச்சிருக்கிற பிரியமும் தானு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. அதனால இந்த வரவேற்புல எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நம்ம கிராமத்துல உள்ள வாலிப பிள்ளைங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சின்னதொரு அவங்களும் பெரியதொரு அவங்களும் இந்த ஆட்டத்திலையும் பாட்டத்திலையும் கலந்துகிட்டு நம்மளை எல்லாம் சந்தோஷப்படுத்தணும்னு உங்க சார்பா அவங்கள வேண்டிக்கிறேன். சாமி அவங்க இதுக்கு உத்தரவு கொடுக்க முடியுமா? ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ராஜேஷ், கோபால், அது நான் மட்டும் அண்ணி அண்ணன் ரொம்ப நல்லா பாடும். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன பொம்பளை மாதிரி பாடுங்களே, நானும் உங்க பாட்டு கேட்டதே இல்லைல்ல. அப்படி போடுங்க. ஏன்பா? ஒண்ணு இல்லப்பா. அப்படி வா, அடிக்கிறா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.